திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த சக்கரக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த தம்பதியர் ரஜினி கோமதி. இந்த தம்பதியினருக்கு 5 பெண் பிள்ளை மற்றும் 1 ஆண் பிள்ளை உள்ளனர். இந்நிலையில் கோமதியின் கடைசி மகள் 15 வயதான தர்ஷினி பக்கத்து வீட்டில் வசித்து வரும் செங்குட்டுவன் மகன் நிதின் என்பவரை காதலித்ததாக தெரிகிறது. இந்த காதலுக்கு நிதின் குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் இரு தரப்பிற்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு மீண்டும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த நித்தியின் தாயார் ரேவதி மற்றும் அவருடைய மகள் இலக்கியா ஆகியோர் சிறுமியின் வீட்டிற்கு சென்று சிறுமி மற்றும் அவருடைய தாய் கோமதி ஆகிய இருவரையும் தாக்கியதாக தெரிகிறது. இதில் காயமடைந்த ரேவதி சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு சென்றிருந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த சிறுமியை காதலனின் தாயாரை தாக்கியதால் ஏற்பட்ட விரக்தியில் தூக்கு போட்டு தற்கொலைக்கு முயன்றார். அவரை மீட்டு உறவினர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது சிறுமி ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து சிறுமியின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் ரேவதி, அவருடைய மகன் நிதின், மகள் இலக்கியா ஆகிய 3 பேரையும் ஜோலார்பேட்டை போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.